ஒரு 22 வயசு பையன் ஒத்த ஆளா சும்மா சிங்கம் மாதிரி நின்னான். மொத்த கிரவுண்டையும் அவன் அவுட் ஆகிற வரைக்கும் சைலண்ட்டாக வச்சுருந்தான். பின் ட்ராப் சைலண்ட்டில் எப்படி இறங்கின 1-to-1 பேட்டிங்லேருந்து கடைசி அவன் அவுட் ஆகிற வரைக்கும் செஞ்சுரியை போட்டு செஞ்சுரி முக்கியமில்ல டீமுக்கு நான் வின் பண்ணி கொடுக்குறேன். 250 தானே டார்கெட்டு, நான் பார்த்துக்கிறேன், நான் நின்று செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் நின்று அடிக்கிற அடி சும்மா நான் மானாவரியாக அடித்தான். சேசிங்கில் T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் அது வேர்ல்டு நம்பர் 1 பவுலரு பேட்ஸ்மேனு எல்லாரும் இருக்கிற ஒரு நம்பர் 1 டீமுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு ஒருத்தர் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னா 22 வயசு பையன் வந்துட்டு ஒரு 250 ரன்னு சேஸ் பண்ணுறோம். அந்த பயம் இருந்துச்சு அவனுக்கு. இந்த பயம்லாம் கிடையவே கிடையாது. அடிச்சா அடி இடிச்சா அடி வச்சுட்டு சும்மா துவச்சு விட்டான். எந்த ஒரு பவுலருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது. நம்மளால நம்மளாம் வருண் சக்கரவர்த்தி வச்சு தான் வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு என்னென்ன கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறோம். அவரையும் அடிப்பேன், யாராக இருந்தாலும் அடிப்பேன்னு சொல்லிட்டு பும்ரா எல்லாரையும் வச்சு சம்பவம் பண்ணியிருக்கான். நேற்று அந்த ரன் அவுட் மட்டும் ஆகலைன்னா கண்டிப்பான முறையில் நேற்று இந்தியா டீம் வந்துட்டு தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பான முறையில் நண்பர்களே பல பேர் வந்துட்டு முட்டு கொடுக்கலாம். ஜெயிச்சு வச்சுலாப்பில் சண்டை செஞ்சான் கடைசி வரைக்கும். ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் ரெண்டாவது, கடைசி வரைக்கும் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணோமா சண்டை செஞ்சோமான்றதான் முக்கியம். இந்த வகையில் பார்த்தா ஜேக்கப் பெத்தலுக்கு டேக் அபவ் நண்பா. 22 வயசு பையன் ஆர்சிபி ப்ராடக்ட் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரலாற்றில் ஒரு ரன் அவுட்டை பற்றி ஒரு லூசரை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த ரன் அவுட்டை பற்றி பேசியே ஆகணும். சில பேர்லாம் வந்துட்டு ஓடி டைவ் அடிக்காமலாம் இருப்பாங்க, ஆனால் பாதி கிரவுண்ட்லேருந்து டைவ் அடிச்சுட்டு போனான் தலைவன். இது மாதிரி என்ன வேணும்? ஆர்சிபிக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனர் இருக்கான். உண்மையிலே இந்த பவுலர் பேட்ஸ்மேனை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில. ப்ராப்பர் ஆல்ரவுண்டர், கண்டிப்பான முறையில் நல்லா பவுலிங் போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பரான ஃபீல்டர்.